அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தாத ஒன்றிய அரசை கண்டித்து கும்பகோணத்தில் காய்கறிகளை மாலையாக அணிந்தும் கேஸ் சிலிண்டருக்கு மாலைகள் அணிவித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். பாஸ்கர், விவரங்கள். கடந்த சில நாட்களாகவே காய்கறிகளின் விலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களான மளிகை பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக துவரம் பருப்பின் விலை கிலோ 180 ரூபாய்க்கு மேல் உள்ளது. இந்த விலைகளை கட்டுப்படுத்தாத ஒன்றிய அரசை கண்டித்து கும்பகோணத்தில் இன்று காய்கறிகள் மற்றும் காய்கறிகளை மாலையா அணிந்தோம், எரிவாயு சிலிண்டருக்கு மாலைகள் அணிவித்தோம், பெட்ரோல் விலையை குறைக்காததை கண்டிக்கும் வகையில் ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்தும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கலந்துகிட்ட பெரும்பாலும் காய்கறிகளை மாலையாக அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டாங்க. இந்த போராட்டத்துல தற்போது எத்தனை பேர் கலந்துகிட்டு இருக்காங்க? அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதை பற்றி விவரங்களையும் பதிவு செய்யுங்க பாஸ்கர். அதாவது அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, உயர்ந்து வரக்கூடிய விலைவாசி கட்டுப்படுத்தணும். காய்கறிகள் விலை ரொம்ப கடந்த 10 ஆண்டுகள் 100% மேல ஏறி இருக்கு. அதாவது இது கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக தான் ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. அதனால சுங்க கட்டணத்திலையும் குறைக்கணும். விலைவாசியில இப்போ அதிகமாக உள்ளதை கடுமையா உயர்ந்திருக்கு. அதை குறைக்கிறதுக்கான ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அவங்க கோரிக்கையா வச்சுக்கிட்டு முழக்கங்கள் எழுப்புனாங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.